எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாம் அப்கமிங் டேஸ்ல இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்க. இல்ல 27th ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் டாபிக் என்ன மாதிரி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா இதுதான் ஃபர்ஸ்ட் டே வந்து எக்ஸாம் நடக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, கொஸ்டினோட லெவல் எந்த மாதிரி இருக்கு, ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் படி ஃபாலோ பண்றாங்களா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸாமுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் கேள்வி பாருங்க. இது யாருமே எந்த ஸ்டூடெண்ட் எனக்கு ஷேர் பண்ணல. ஹிந்தி சேனல்ஸ் அவங்க ஹிந்தியில ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் கன்வெர்ட் பண்ணி தான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப குன்பி நடனத்தை வந்து கேட்டிருக்காங்க. குன்பி நடனம் எந்த ஸ்டேட்டோட ஃபேமஸான நடனம் கேட்குறாங்க. இது என்னன்னா நம்ம எப்போதும் லேர்ன் பண்ணும்போது நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஜிகே அண்ட் மேத் டாபிக் வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்காக டீச் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய கிளாஸஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸ்டாட்டிக் ஜிகேனாவே எஸ்எஸ்சி ஜிடிக்கு இந்த 9 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அதுல ஃபோக் டான்ஸ், நாட்டுப்புற நடனம். ஸோ அந்த நாட்டுப்புற நடனத்தை என்ன பண்ணிருப்போம்னு வச்சுக்கலாம், இந்த குன்பி நடனத்தை வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். எங்க ஃபேமஸ் அப்படின்னா கோவாவோட. ஸோ அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் தான். லாஸ்ட் வருஷம் 2025ல எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்களோ அதே பேட்டர்ன்ல என்ன பண்றாங்கன்னா ஃபோக் டான்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்றாங்க. சரி, இப்ப அவங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஜிகேக்கான ஒரு சீரியஸ் எடுத்திருந்தேன். அதுல இந்த ஃபெஸ்டிவலு, அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, சயின்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காகனா சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்றதுனால இது வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான். அடுத்து வாங்க, அடுத்து என்ன மாதிரி பாருங்களேன். ஸோ ரத்வா நீர் கெர் நடனம் இந்தியாவோட எந்த மாநிலம்? அகைன் என்ன நடனத்தை பத்தி தான், ஃபோக் டான்ஸா வந்து கேட்டிருக்காங்க. இது எங்கன்னா குஜராத். ஸோ அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோக் டான்ஸ் ரிப்பீட் பண்றாங்க. இது நிறைய ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு என்னன்னா லேர்ன் பண்ண மறக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க ரிப்பீட்டடா என்ன பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கூட டைம் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஸோ அதனால என்னன்னா மைண்ட்ல நின்றுக்கிறோம். நம்மளால என்ன பண்ண முடியும்னா எலிமினேட் பண்ணி வந்து ஆன்சர் எடுக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு நான் ப்ராப்பரா டீச் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு கேள்வி என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான். இதுல ஒரு புக்கு கொடுத்துட்டு அந்த புக்கோட ஆதர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. புக்கோட நேம் வந்து லேடிஸ் டெய்லர் அப்படின்னு சொல்ற ஒரு புக்கு. இப்ப இங்க 4 ஆப்ஷன் இருக்கா. இந்த 4 ஆப்ஷன்ல 3 பேர் என்ன பண்ணிருப்பேன்னா உங்களுக்கு நான் ப்ராப்பரா டீச் பண்ணி கொடுத்துருப்பேன். அருந்ததி ராய், விக்ரம் சேத்து, கிரண் தேசாய். இவங்க எங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கேல இது எந்த டாபிக்னா புக்ஸ் அண்ட் ஆதர் இருக்கா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஃப்ரெஷரா எஸ்எஸ்சி ஜிடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாங்கன்னா ஸோ புக் அண்ட் ஆதர் அப்படின்னாவே புக்ஸ்னாவே வந்து கரண்ட் அஃபேர்ல இருக்கிற புக்கு தான் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. ஸோ புக்ஸ் அண்ட் ஆதர் சில என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டான புக்ஸ் நம்மளோட இந்தியன் ஆதர் எழுதியிருப்பாங்க, அதையும் கேட்பாங்க. அதுதான் இதுல அருந்ததி ராய் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அருந்ததி ராய் எழுதுன இம்பார்ட்டன்ட் புக் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி விக்ரம் சேத்து அவங்க எழுதின புக் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி கிரண் தேசாய் ரொம்ப ஃபேமஸான இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா மேன் புக்கர் பிரைஸ் வந்து த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அதுக்கான என்னன்னா அவார்டு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இவங்க 3 பேரை பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொன்னதுனால நீங்க இதை லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியும்னா எலிமினேட் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியும். இந்த லேடிஸ் டெய்லர் இது ரொம்ப ஃபேமஸான வந்து ஒரு நாவல். இந்த நாவலை எழுதுனது வந்து பிரியா அஜால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கேன் என்னென்ன ஏரியால கொஸ்டின் கேட்குறாங்க, எதை நான் ப்ரிப்பேர் பண்ணணும், எதை நான் வந்து இந்த டைம்ல ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டா தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல பண்ணேன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ண முடியும்னா உங்களால ஈஸியா வந்து என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா ஜிகேல இங்க பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றதுக்கு கண்டென்ட் இல்லைலாம் கிடையாது. கண்டென்ட் எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு. பட் அதை எதை நான் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு நிறைய டவுட் வந்து வந்துட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன். நெக்ஸ்ட் போலாம். அடுத்து பாருங்களேன். இதெல்லாம் என்னன்னா ஹிஸ்டரியில சில லாஜிக்கலாவும் வந்து கேட்கிறாங்க. பஞ்சமஹால். ஸோ பஞ்சமஹால் அக்பர் என்ன பண்ணிருப்பாருன்னா பில்ட் பண்ணிருப்பாரு. ஸோ இது என்ன அப்படின்னா மெடிவல் ஹிஸ்டரி தான். ஏன்னா அக்பர் ரிலேட்டட் அந்த மெடிவல் ஹிஸ்டரியில நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். இப்ப பஞ்சமஹாலோட ஆர்கிடெக்சர் என்ன ஸ்டைல இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பேன்னா ஓகே அக்பர் இஸ்லாம், அப்ப இஸ்லாமோட வந்து கோத்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நினைச்சாங்க. அது கிடையாது. இந்த பஞ்சமஹால் மட்டும் அவரோட இன்ஃபுளுன்ஸ் எங்க இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திஸ்டோட, ஸோ புத்திசம் இருக்கு பாத்தீங்கன்னா புத்த மதத்தோட விகாரா கோவிலோட வந்து என்ன ஸ்டைல் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இது வந்து கொஞ்சம் யுனிக்கானது, நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இது என்ன டாபிக்னா சரி இது ஏன்ஷியன் கிடையாது. அக்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிவல் வரும். இது மட்டும் வந்து மாத்திக்குங்க. ரைட், அடுத்து பாருங்க. பிஃபோர் த
லார்ஜ் ஸ்கேல் நேஷனலைசேஷன் ஆஃப் 14 பிரைவேட் பேங்க் இன் 1969, விச் வாஸ் அ ஒன்லி நேஷனலைஸ்டு பேங்க் இன் இந்தியா. அதாவது 1969 14 பிரைவேட் பேங்க் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தனியார் வங்கியை தேசியமயமாக்கல் பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு பொதுத்துறை வங்கி இருக்கும். அந்த பொதுத்துறை வங்கி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இது என்னன்னா நம்ம கொஞ்சம் லாஜிக்கலா எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க ஃபண்டமெண்டல் நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கம்ப்ளீட் எக்கானமி நான் எல்லாமே உங்களுக்கு மைண்ட் மேப் வேல தான் டீச் பண்ணியிருப்பேன். ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். இதுல என்ன டாபிக் அப்படின்னு கேட்கணும், மணி அண்ட் பேங்கிங் இருக்கு பாத்தீங்களா. இந்த மணி அண்ட் பேங்கிங்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா எப்படி ஒரு பேங்க் நம்ம இந்தியால எவால்வ் ஆச்சு, அதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உருவாச்சு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஆனா ஸ்டேட் பேங்க் நம்ம இந்தியன் வங்கி, ரைட்டா, அதாவது பொது வங்கி. அதனால என்ன வரும், அதை வச்சு கூட கனெக்ட் பண்ணி உங்களால ஆன்சர் எடுக்க முடியும். ஆப்ஷன் பி தான் வரும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம லேர்ன் பண்ணிருப்போம், பட் லேர்ன் பண்ணதை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ணணும். ஸோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, டெல்லியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே ஆர்கிடெக்சர், ஒரு பிளேஸ், ரைட்டா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேஸ். அது டெல்லியில எந்த பிளேஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம மெடிவல் ஹிஸ்டரியில, ஸோ மெடிவல்ல முகலோட ஆர்கிடெக்சர், ஸோ முகலோட டெம்பிள்ஸ், இதுல என்ன பண்ணிருப்போம்னா முகல் கிட்ட நிறைய கோயில்கள் இருக்கும். அதுல ஒண்ணு இம்பார்ட்டன்ட் இந்த ஹுமாயூன் டூம். அது எங்கதான் இருக்குன்னா டெல்லியில தான் இருக்கு. இது மெடிவல் ஹிஸ்டரி, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். இப்ப இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணணும், எதை ரிவிஷன் பண்ணணும்னா மெடிவல்ல ரெண்டே டாபிக் தான். ஒன்னு டெல்லி சுல்தானேட்டை என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க, இன்னொன்னு டைரக்டா முகல். இந்த ரெண்டை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க. இதுல அடிக்கடி என்ன பண்றாங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் கை வைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து சயின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் என்ன சொல்றாங்க, பட்டாணி செடி எந்த அமைப்போட உதவியால் மரம் அல்லது ஆதாரத்திற்கு ஏறுகிறது. நம்ம நிறைய என்ன பண்ணிருப்போம்னா சில செடிகள்லாம் இன்னொரு மரத்தை பிடிச்சு கொடி கொடியா போகும் பாத்தீங்களா, அது என்ன கொடிநார் மூலம் தான். ஸோ அந்த கொடிநார் என்ன சொல்லணும்னா டென்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டென்ட்ரில யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா மேல கிளைம் பண்ணி போகக்கூடியதா இருக்கும். இதை லாஜிக்கலாவும் எடுக்கலாம். பட் இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பயாலஜில. ஸோ பயாலஜில என்னன்னா பிளான்ட் சம்பந்தப்பட்ட, ஸோ பிளான்டோட பிசியாலஜி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ பிளான்டோட பிசியாலஜி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து ஹிஸ்டரியில இருந்து, அதாவது ஏன்ஷியன் ஹிஸ்டரி. சந்திரகுப்த மௌரியாவுக்கு அப்புறம் அந்த மௌரியன் த்ரோனுக்கு யாரு வருவா அப்படின்னு கேக்குறாங்க. முதல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது 2025 ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ மௌரியன் எம்பையரோட பீரியட், அதாவது எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சந்திரகுப்தா மௌரியா என்னன்னா ஏதாவது ஒரு இதை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆட்சி பண்ணதோட எந்த வருஷம், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்ப என்னன்னா ஓரளவு கொஞ்சம் ஸ்டாண்டர்டா, அதாவது கொஞ்சம் ஈஸியா கேக்குறாங்க. இப்ப சந்திரகுப்த மௌரியாவுக்கு அப்புறம் யாரு வருவானா, உங்களுக்கு ப்ராப்பரா சொன்னது சந்திரகுப்த மௌரியா இருப்பாரு. அவருக்கு அப்புறம் யாருன்னா பிந்துசாரா வருவார். ஸோ பிந்துசாராக்கு அப்புறம் தான் அசோகா வருவார். ஸோ அப்ப அதை வச்சு பார்க்கும்போது என்ன வரும், பிந்துசாரா, ஆப்ஷன் பி தான். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, ஜிகேல ஸோ ஜிகேல என்னன்னா நான் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜிகேல ஆல்மோஸ்ட் ஒரு 15 பிளஸ், நான் சொல்றது 15 மேக்ஸிமம் தான். ஸோ 15 பிளஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டா வந்தாவே என்னன்னு வச்சுக்கலாம், இவர் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிடுனா கட் ஆஃபை தாண்டி போயிருவீங்க. ஏன்னா ஜிகேல ஓரளவு இந்த ஸ்கோர் வந்துருச்சுன்னா மிச்சம் இருக்கிற மேத்ல ஓரளவு ஸ்கோர் கொண்டு வந்துடலாம். ரீசனிங்ல ஃபுல்லாவே நம்ம ஸ்கோரிங் எடுத்துடலாம். ஸோ ரீசனிங்ல கம்ப்ளீட்டாவே ஸ்கோர் எடுத்துடலாம். அதே இது இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்லயும் பேசிக்கா ஓரளவு நமக்கு ஸ்டாண்டர்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதை வச்சு என்ன பண்ணலாம்னா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப என்னன்னா மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணாம, ஓகே இது தெரியாட்ட மிச்ச நிறைய கொஸ்டின் நம்மளுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெத்தடாலஜியை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் எல்லாமே என்னன்னா மைண்ட் கேம் தான். நம்ம மைண்ட் எவ்வளவு காமா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும்னா நம்மளால கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். அடுத்து பாருங்க, மகா கும்ப். ஸோ மகா கும்பம் இது என்ன, அதாவது உத்தரப்பிரதேசில கொண்டாடப்படுற மிகப்பெரிய, உத்தரப்பிரதேசன்னு சொல்ல முடியாது, நார்த் இந்தியால கொண்டாடப்படுற ஒரு மிகப்பெரிய என்னன்னா ஒரு ஃபெஸ்டிவல் தான். இந்த ஃபெஸ்டிவல் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. 144. ஆக்சுவலி என்னன்னா போன வருஷம் என்ன பண்ணானா ஒரு கும்ப மேளா என்ன செலிப்ரேட் பண்ணாங்களா. இது கரண்ட் அஃபேர், நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் ப்ராப்பரா சொல்லியிருந்தேன். அதாவது ஜனவரில இருந்து ஆரம்பிச்சு, ஜனவரி 2025 இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கரண்ட் அஃபேர். இப்ப பிரசன்ட் ஏப்ரல். ஏப்ரல் இதாகல, மார்ச் வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன். ஸோ மார்ச்
2026 வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு கரண்ட் அஃபேர் மந்த்லி இந்த மாதிரி டிவைட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், ஒரு மந்த்ல இந்த கும்பமேளா ரிலேட்டடா வந்து நான் சொல்லியிருந்தேன். அதை வச்சு என்ன பண்ணிருப்பேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. கும்பமேளா என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது ஒரு பீரியட் வரும். மகா கும்ப தான் வந்து 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் ஓரியன்டட் மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து கஸ்குட்டா அண்ட் டிக். ஸோ டிக்ஸ்னா என்ன? நம்ம வந்து என்ன உண்ணின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இதுல என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே என்னன்னா பாராசைட் தான். ஏன்னா இது உண்ணிகள் ரைட்டா? நம்மள்ட்ட இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறிஞ்சு அதன் மூலம் அது வாழக்கூடியதா இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா பயாலஜி டாபிக் தான். ஸோ இதுக்குமே என்னன்னா பயாலஜி டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து எக்கானமி. பட் எக்கானமில எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கை வச்சிருக்காங்க. நல்லா கவனிங்களேன். என்ன சொல்றாங்க? ஹையஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த எந்த ஸ்டேட் வந்துன்னா ஃபர்ஸ்ட் லெவல் டாப் லெவல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்வயர் பண்ணிருக்காங்க, அட்ராக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதை நீங்க ரெண்டு விதமா ஆன்சர் பண்ணலாம். ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது லேர்ன் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். அதன் மூலம் வச்சு என்னன்னா இந்தியால எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா வந்துன்னா ஃபாரினர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மகாராஷ்டிரா. ஏன்னா மகாராஷ்டிரா ஃபினான்ஷியல் ஹப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இது ஃபினான்ஷியல் ஹப் நிதிமயமாக இருக்கிறனால என்னன்னா அதிக வெளிநாட்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியா உள்ள வந்து அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்பர் ஒன் ஜிடிபிலையுமே நம்பர் ஒன் யார் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது மகாராஷ்டிரா வரும். இது எல்லாமே ஒவ்வொன்றோட கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். அடுத்து பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க, ஜாகிரபில ட்ரோபோஸ்பியர். ஸோ ட்ரோபோஸ்பியரோட ஆவரேஜான ஹைட் வந்து கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிரபியை ரெண்டு விதமா பிரிப்போம். அதாவது ஒன்று வேர்ல்டு ஜாகிரபி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று இந்தியன் ஜாகிரபி. அந்த வேர்ல்டு ஜாகிரபில வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அட்மாஸ்பியர் இருக்கா. இந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டா அதாவது ஒவ்வொரு லேயரா லேர்ன் பண்ணுவோம். அதுல ட்ரோபோஸ்பியர். ஸோ ட்ரோபோஸ்பியரை பொறுத்தளவுக்கு அதோட ஹைட் பாருங்களேன், போல்ஸ்ல 8 கிலோமீட்டர், ஈக்குவட்னா 18 கிலோமீட்டர். ஸோ ஆவரேஜா பார்க்கும்போது என்ன வரும்னா ஆவரேஜா பார்க்கும்போது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 13 கிலோமீட்டர். நல்லா கவனிங்க, அவன் கேட்கறது ஆவரேஜ் தான் கேட்கிறான் ரைட்டா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவானா, சார் நான் இந்த தான் போட்டு வந்தேன், 8 18 தான் போட்டு வந்தேன். இப்போ நீங்க 18 + 8 ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன வரும், 26ன்னு வருமா, 2 எவ்வளவு வருது 13. அப்ப என்னன்னா ஆவரேஜான இது எவ்வளவுனா 13. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 13. இது ஆக்சுவலி இதே மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிப்பீட் பண்ணிருக்காங்க நிறைய எஸ்எஸ்சி எக்ஸாம்ல, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒரு புக் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அதாவது ஆனந்தமாத் புக் வந்து பெங்காலி நாவல். அதோட ஆதர் வந்து யாருன்னு கேக்குறாங்க. இது என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான். ஸ்ட்ராட்டஜிக்கே இந்த புக்ஸ் அண்ட் ஆதர்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுக்கு நான் 3 வீடியோ வந்து கொடுத்திருப்பேன். அதுல 3வது வீடியோல என்னன்னா இம்பார்ட்டன்டான அதாவது ஏன்ஷியன் மெடிவல் மாடர்ன் டைம்ல இம்பார்ட்டன் வந்து என்னன்னா ஆதர்ஸ் இருப்பாங்க. அதுல முக்கியமானது பங்கிங் சத்திர சட்டர்ஜி எழுதின ஆனந்த் மாத் புக்கு. ஸோ ஆனந்த் மாத் புக்கு நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியுமே லேர்ன் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். அடுத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து மெமரோஃபோன் என்ன டைப் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ மெமரோஃபோன் எது கீழே வரும்னா ஸ்ட்ரெச்சான வந்து மெம்பரைனை கொண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வித் ஸ்ட்ரெச்சான மெம்பரைன். இது என்ன டாபிக் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான். ஸ்ட்ராட்டஜிக்கில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, இதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடா என்னன்னா நிறைய டைப் ஆஃப் வந்து என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் இருக்கு, விண்ட் இருக்கு, பெர்க்யூஷன் இருக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாலிட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. இப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒவ்வொரு டாபிக் அதாவது ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கல, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதோட வந்து என்னன்னா அதர் ஆப்ஷனோட ஆன்சர் அதை பார்க்கணும் அவசியம் கிடையாது. என்ன கேட்கறாங்க, என்ன டாபிக் கேட்கறாங்க, எதை கேட்கறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ரிவிஷன் பண்ணிக்கணும். ஏன்னா சேம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது, அதனாலதான் சொல்றேன். அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க, ஆதர் ஆஃப் த ஏன்ஷியன் இந்தியன் மியூசிக்கல் ட்ரேட்டிஸ் என்ன சொல்றாங்க, அதோட பேரு பிரகதேசி. பிரகதேசி என்ற பண்டைய இந்திய இசை நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ பாரத முனி எது ரிலேட்டடா வரும், இப்ப பரதநாட்டியம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ அது ரிலேட்டடா என்ன பண்ணிருப்பாரு வச்சுக்கலாம், இவர் வந்து எழுதியிருப்பாரு. அதே மாதிரி சாரங்க தேவா, பண்டித் தாமோதர் இவங்கெல்லாம் ஃபேமஸான வந்து என்ன அப்படின்னா அந்த இந்தியன் ஏன்ஷியன் டைம் வந்து ஆதர் கிடையாது, மாதங்க. ஸோ மாதங்க முனி தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா எதை எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்துச்சா இந்த பிரகதேசி. ஸோ பிரகதேசி என்ன நம்ம இந்தியன் மியூசிக்கோட ராகா கான்செப்டை வந்து சொல்லும், மைண்ட்ல வச்சுக்கலாம்.
அடுத்து சால்கோலித்திக். ஸோ சால்கோலித்திக் இது வந்து எந்த பீரியடோட ஹிஸ்டரியில வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ல லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ சால்கோலித்திக்னாவே காப்பர் அண்ட் ஸ்டோனேஜ். மோஸ்ட்லி சொல்லப்போனா அந்த காப்பர் ஏஜ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சால்கோலித்திக் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாமே ஈஸியானது ஏன்ஷியன் ஹிஸ்டரியில எடுத்திருக்கிறது. அடுத்து சயின்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸெப்டட் பை த ஃப்ளூயிட். கேஸா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம். நோன் பை விச் நேம். அதாவது ஒரு திரவ பொருட்கள் அது வாயுக்களா இருக்கலாம், திரவங்களா இருக்கலாம், ஏற்படுத்தும் உராய்வு விசை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது என்ன பிசிக்ஸ்? பிசிக்ஸ்ல ட்ராக் இழு விசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வச்சு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் ஆத்துல வச்சுக்கேன். பிசிக்ஸ்ல இருந்து என்னன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அது ரிலேட்டடா வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து temperature at which a solid melt to become the liquid at the atmospheric pressure is called. அதாவது நான் ஒரு சாலிடா இருக்குது லிக்விடா மாறுச்சு அப்படின்னா, ஒரு திண்மம் திரவமாக மாறுதுன்னா அதுக்கு தேவையான வெப்பநிலை என்ன சொல்லுவோம்? மெல்டிங் பாயிண்ட் சொல்லுவோமா, உருகுநிலை. ஏன்னா எவ்வளோ வந்து என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல என்ன வரும், ஒரு சாலிட் வந்து லிக்விடா மாறும். அது வந்து மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எர்த்தோட கிரஸ்ட்ல மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஆக்சிஜன் தான் மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் இந்த எர்த் கிரஸ்ட். நல்லா கவனிச்சுக்கங்க, எர்த்தோட கிரஸ்ட் தான். இப்ப எர்த்தோட அட்மாஸ்பியர் வரும்போது அதுல வந்து மாறும். ரெண்டும் கன்ஃபியூஷன் ஆகும். கனெக்ட் பண்ணி வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து சர்ஃபேசி ஆக்ட் 2002 எது ரிலேட்டடான்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது எக்கானமில சர்ஃபேசி ஆக்ட் எது வரணும்? ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்து லோன் வாங்கிட்டு அந்த லோனை திருப்பி கொடுக்கலன்னா அந்த திருப்பி கொடுக்காத லோனை எப்படி கலெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இந்த சர்ஃபேசி ஆக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் சொல்றேன். எது சம்மந்தப்பட்டதுன்னா பேங்கிங் அண்ட் வந்து ஃபினான்ஸ் செக்டர். இது என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம கம்ப்ளீட்டா வந்து எக்கானமியோட அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளவுதான் என்னன்னா ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. மேத் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கல. பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா என்ன பண்றேன்னா அது ரிலேட்டட் வீடியோ போடுறேன். அகைன் சில இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து என்னன்னா கிடைச்சது. ஸோ அதை வந்து பார்க்கலாம். கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டை வந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட் அதாவது கிராசியஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஏதாவது ஒன்று பண்றோம் பட் வித்தவுட் அ ரீசன் இல்லை ஃப்ரீ ஆஃப் வந்து காஸ்ட். அதாவது கிராசியஸ் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு உதவிக்காக பண்றாங்க பட் அவங்க எதுவும் எதிர்பார்த்து பண்றேன்னு சொல்றதுதான் வந்து கிராசியஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ கரெக்டான வந்து ஸ்பெல் வேர்டு தான் வந்து கேட்குறான். நல்லா கவனிச்சுக்கலாம். ஸோ கிராசியஸ் அப்படின்னு வரும்போது ஏறுவனா ஆப்ஷன் வந்து ஸோ கிராசியஸ் ஆப்ஷன் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஏ வரும். ரைட்டா? எஸ், கிராசியஸ் ஆப்ஷன் வந்து ஏ வரும். அடுத்து பிரிஸ்கான ஸோ பிரிஸ்க் அதுக்கு வந்து ஆண்டனிம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிரிஸ்க்னாவே ரொம்ப குவிக்கா இருக்குது, ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது என்ன, ஸ்லோ அப்படின்னு வரும். ரொம்ப பிரிஸ்கா இருக்கான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ஸ்லோ அப்படின்னு வருது. அடுத்த இடியம்ஸ். ஸோ பழமொழியில என்னன்னா கேஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கேஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டோனை ஏதாவது ஒன்று கிரிட்டிசைஸ் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு வந்து கிரிட்டிசைஸ் பண்றது தான் வந்து கேஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டோன். ஸோ அடியம் என்னன்னா பிளேமிங் ஆர் கிரிட்டிசைசிங் சம் ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப்டன் வென் யூ ஆர் நாட் ஃப்ரீ ஃப்ரம் யுவர் ஃபால்ட் யுவர் சொல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா அவங்களை போய் வந்து ஆளை வந்து கிரிட்டிசைஸ் பண்றது. அடுத்து ஆக்டிவ்க்கான ஆன்டனிம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் என்னன்னா ஈஸியாக தான். ரொம்ப வந்து என்னன்னா காம்ப்ளெக்ஸான வேர்டு எடுக்காம சிம்பிள் வேர்ட்லேயே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டிவ்க்கு ஆன்டனிம் என்ன வரும்? பாசிவ் வரும் வரேன். ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருப்போம்ல. ஜஸ்ட் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டுறோம்ல, அதை வச்சு கூட என்ன பண்ணலன்னா கனெக்ட் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சது. இது நிறைய ஹிந்தி சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணதுனால நான் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் அகைன் வந்து என்ன ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஷிஃப்ட்டை எழுதிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்குமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அதன் மூலம் என்னன்னா என்ன மாதிரி கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் இருக்கு பேஸ்ட் ஆன் வந்து டிசிஎஸ் பாட்டுனா இல்லை எடுக்கேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி தெரிஞ்ச போது அப்கமிங் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.